காஃபி டாக் வித் டாக்டர் முரளி. ஸோ மாய் இன்ஃபினிட்டி ஆர்கனைஸ் பண்ற காஃபி டாக். மாய் இன்ஃபினிட்டி யாருன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, மக்களுக்கு வந்து இயற்கையான மூலிகையை வந்து தயாரிச்சு மக்களுக்கு போய் கொடுக்குறாங்க. ஸோ காலகாலமா வந்து நம்ம மூலிகையை பத்தி நிறைய தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா அதோட நன்மைகள் வந்து ஒரு அளவு தெரிஞ்சு அது ஃபுல்லா பாய்க்கிறதுக்கு சில நேரத்தில் நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம இருந்துச்சு. ஸோ அந்த வாய்ப்பை வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக மாய் இன்ஃபினிட்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3000-5000 பேருக்கு வந்து இந்த பொருட்கள்லாம் போய் சேர்ந்து நிறைய பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னா டாக்டர் முரளி MD. டாக்டர் வந்து ரஷ்யாவில் அவரோட படிப்பு முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 15 years பிளஸ் வந்து அவர் வந்து டாக்டரா வந்து இருக்காரு. அண்ட் இப்போ கரண்ட்லி வந்து கிளினிக் ஹெல்த் கேர் அவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. டாக்டர் இத்தனை வருஷமா வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய நன்மைகள், மக்களுக்கு வந்து நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு வந்து சேவை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்து சங்கத்துல, NGOஸ்ல இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சுட்டு இப்ப ஒன்னும் அவருக்கு தெரிஞ்ச ஞானத்தை வந்து மக்களுக்கு பகிர்ந்துக்குவோம்னு சொல்லிட்டு நம்ம மாய் இன்ஃபினிட்டி மூலியமா அவரோட ஞானத்தை வந்து மக்களுக்கு சிம்பிளா புரியுற அளவுக்கு வந்து நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ப்ரோக்ராம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். போன மாசம் வந்து ஃபுல்லா நம்ம தேங்காய் எண்ணெய் பத்தி பேசிட்டு இருந்தோம், VCO பத்தி பேசிட்டு இருந்தோம். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அண்ட் இந்த மாசம் வந்து நம்ம ஜாயிண்ட் அண்ட் மசில் மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ டாக்டர் சொல்லுங்க, இந்த போன வாரம் நம்ம ரோமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் செஞ்சிருந்தோம் டாக்டர். கரெக்ட். இப்ப கண்டினியூ பண்ணிடுமா டாக்டர்? கண்டிப்பா. நிறைய பேர் வந்துட்டு ஆக்சுவலி நிறைய இந்த ஹெர்ப்ஸ் மருந்து வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல சில பேர் வந்து எனக்கு பர்சனலா மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, ஓகே நல்லா இருக்கு அப்படின்ட்டுன்னு. அதாவது மருந்து வேணும், அதே நேரத்துல வந்து VCO சாப்பிட்டு கூட. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, இப்ப வந்து தற்காலிகமாக ஸோ இப்ப யாரெல்லாம் வந்துட்டு முதல்ல உங்களுக்கு வந்து இந்த மருந்து ஒன்றும் கிடைக்கலையோ, ஓடஸ் கிடைக்கலையோ, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல வந்து VCO ட்ரை பண்ணலாம். ஏன்னா VCOவும் இதுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் தானே. ஏற்கனவே நம்ம அதை சொல்லியிருக்கோம் இந்த ஜாயினை பத்தி. அதே மாதிரி மற்ற விஷயங்களுக்கு வந்து இந்த VCO எவ்வளவு வேலை செய்யுது அப்படின்னு. VCO கியூமின் குடிச்சு அவங்க தான் சொன்னாங்க, போனவன்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம VCO கியூமினை குடிச்சு 3 நாள் தான் குடிச்சாங்கன்னா கை நல்லா பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லிட்டு 68 வயது பேர் மாதிரி. சோ இது என்னன்னாக்கா இது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆமா இல்லையா தூரியா? சோ அப்ப நம்ம வந்து பாருங்க, இப்ப ஜாயின் அண்ட் மசில்ஸ் வந்து இப்ப இந்த இடை கட்டத்துல லான்ச் பண்ணோம். சோ நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. சோ அங்கேயும் இங்கேயும் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல வந்துட்டு சோ VCO கிடைக்கலன்னா வருத்தப்படாதீங்க, VCO இருக்கு. சோ ஒன்ஸ் உங்களோட ஆர்டர் உங்க கைக்கு வந்து கிடைச்ச பிறகு நீங்க வந்து அதை பயன்படுத்தலாம். சோ இப்ப என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, இந்த RA வந்து ரொம்ப பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல வந்துட்டு நம்ம ஸ்பாண்டிலோசிஸ் அது பார்த்தோம், ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலோசிஸ், ப்ரீ கவுட். அப்ப இதுல மக்களுக்கு என்னன்னா பத்துரியா, சோ தி அண்டர்ஸ்டாண்ட் இது என்ன பெயின் அப்படின்னு. அப்ப சில பேர் வந்து இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த இடம் கொஞ்சம் ஓமா இருக்கு, சர்ப்ரைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லினாக்கா, ஓகே இது வந்து கவுட்டு, இது வந்து நேற்று வந்து நீ என்ன சாப்பிட்ருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மக்களோட தெளிவு. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் தானே தோரியா? அதாவது நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய மக்களுக்கு வந்து எந்த வகையில இந்த பெயின் வந்து அவங்களோட சஃபர் பண்ண வைக்குது அப்படின்னு. சில பேருக்கு வந்து இந்த ஸ்கோலியோசிஸ் இருக்கும், அதாவது பின்னாடி வந்து இந்த எலும்பு வளைஞ்சிருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எல்லா விஷயமும் வந்து ஒரே மருந்துல குணமா வந்துச்சுனாக்கா நம்ம வந்து கடவுளுக்கும் மேல போயிடும். ஆமா இல்லையா? சோ சில விஷயங்களை வந்துட்டு இப்ப பாருங்க, என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, போன் கரெக்டர் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அந்த கைரோபிராக்டிக்கோ அந்த மாதிரி போன் கரெக்டரை போட்டு சோ அவங்கள்ட்ட வந்து அந்த போனை கரெக்ட் பண்ணிக்கணும். அவங்க மருந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் போன் கரெக்ட் பண்ணியாச்சு, இப்ப அந்த போன் திருப்பியும் ஸ்கோலியோசிஸ் வளையாம இருக்கணும் அப்படின்னா, அந்த டிஸ்க் ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா அதுக்குள்ள வேண்டிய அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாதான் இன் ஃபியூச்சர் திருப்பி அது ஆகாம இருக்கும். கரெக்டா இல்ல தூரியா? சோ அதுக்காக தான் நம்ம இப்பயே வந்து அந்த அணைய போடுறோம், பை VCO அண்ட் பை மை ஜாயிண்ட் அண்ட் மசில் கேர். சோ இதுதான், அதாவது அந்த நம்ம அந்த காம்பினேஷன் நம்ம கொடுத்தோம் பாருங்க, அந்த காம்பினேஷனோட அர்த்தமே இதுதான். பிகாஸ் VCO அண்ட் அந்த மை ஜாயிண்ட் அண்ட் மசில் கேர். இப்ப நம்ம RA வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ரியூமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் அன்னைக்கு நம்ம பார்த்தது போல அந்த ஏர்லி ஃபீச்சர்ஸ் பாருங்க, மோஸ்ட் காமன்லி அஃபெக்டட் MCPJ and PIPG wrist tendon sheets around the joints. so இது வந்து நான் ஏற்கனவே பேசியிருக்க முடியாது. bilateral and symmetrical, அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல RA ஒரு OA அப்படின்னாக்கா osteoarthritis, அது வந்து ஒரு எலும்பை தான் பாதிக்கும். பட் RA என்றது வந்து அந்த சுத்தி உள்ள அந்த என்ன சொல்றது வெசல்ஸ், அதே நேரத்துல அங்க இருக்கிற மசில்ஸ்,
டெண்டன், ஓகே, லிகமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் மொத்தமா பாதிக்கிறது ரீமோட்டட் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ எப்போதுமே வந்து சிம்மெட்ரிக்கல், அதாவது ஒரு ஷோல்டர்ல வந்துச்சுனாக்கா அடுத்த ஷோல்டர்ல அது கண்டிப்பா வரும். ஆமா தெரியா? ஓகே. அடுத்து பெயின், ஃபியூசிஃபார்ம், ஸ்வெல்லிங், ஸ்டிஃப்னஸ், ஸோ லாஸ் ஆஃப் மொபிலிட்டி, constitutional symptoms, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ RA இருந்தாதான் you can get fever. ஓகே. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப நம்ம சொன்னது போல அந்த இடம் அப்படியே வந்து இன்ஃப்ளேம்ட் ஆயிரும், அதாவது வீங்கி போயிடும். ஸோ இப்போ வீங்கி போகும் பொழுது இஸ் காஸ் பிகாஸ் ஆஃப் RA. பட் ஆனா கவுட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இடம் வீங்கி போகும், காய்ச்சல் வராது. பட் அந்த இடத்த தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாதிரி அப்படியே வார்மா இருக்கும், சூடா வார்மா இருக்கும். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி கவுட். ஓகே. மேபி நம்ம சொன்னது போல சீ ஃபுட்டோ, பீன்ஸ் வகைகளோ அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். ஒரு கேள்வி டாக்டர், இப்ப வந்து இங்க வந்திருக்கிறவங்க வந்து மேபி எல்லா பேத்துக்கும் ஓயில் RA இருக்காது. சரி. ஆனா அவங்க ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் ஏன் அவங்களுக்கு போய் சேரணும்? டெஃபினெட்லி. இப்ப எப்படி வந்து நம்ம வந்து மற்றவர்களுக்கு தெரியணும் அப்படின்றோமோ, இப்ப சில பேர் எல்லாருமே ஜூம்ல வரல. இப்ப அவங்களுடைய அம்மா அப்பா இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க, இல்ல சில பேர் வந்து படிக்காதவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஜூமை பத்தி தெரியாது, இல்ல ஒரு கூகுள்ல போய் இதை பார்க்கணும் அப்படி தெரியாது. ஸோ இவங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு அது ஒரு காரணமா இருந்தாலும், பட் ஃபியூச்சர்ல இவங்களுக்கு யாரு அந்த பாக்குறாங்க நார்மலா இருக்கிற பீப்புள், அவங்களுக்கு அந்த அட்டாக் வரக்கூடாது. ஸோ இந்த அட்டாக் வரக்கூடாதுன்னா அவங்க என்ன எடுக்கணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாருங்க, இது ஏற்கனவே நம்ம VCOல இருந்து நம்ம என்ன பேசிட்டு வரோம் அப்படின்னாக்கா, எந்த கடைக்கு போனாலும் இப்ப யாரு இருக்கா? ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க, அந்த ஓனர்ஸ் அங்க இல்ல. சோ ஃபாரினர்ஸ்க்கு என்ன தெரியும்? அவன் வந்து அந்த இது வந்து கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் இல்ல, அதாவது ஸ்டெப் பை வந்து SOP போட்டு அங்க வைக்கிறதுக்கு அது இல்ல. இது வந்து ஜஸ்ட் பை வேர்பலா தான் சொல்லிடுவாங்க, ஓகே இது போடுது அப்படின்னு. அவன் கூட போட்டான்னா குறவா போட்டா அவனுக்கு கவலை இல்லை. சோ அந்த வகையில வந்து நம்மளுடைய சாப்பாட்டோட தரம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. சோ இதுல என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இது குறைஞ்சு போகும்போது நம்ம உடம்புக்கு அது பாதிப்பு உண்டாகும். கண்டிப்பா இந்த சீ ஃபுட்ஸ் நமக்கு தெரியாது இந்த சீ ஃபுட்ல எவ்வளவு டாக்ஸிசிட்டி இருக்கு அப்படின்னு. சோ இது எடுக்கும் போது நம்மளுக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் வருது. சோ ஏற்கனவே வந்துட்டு யூரின்ல வந்து கிறிஸ்டலைன் காஸ்ட் இருக்கும். சோ அப்ப அது வந்து அவங்களுக்கு தெரியாது, என்ன எபிடெலியல்ஸ் என்னமோ சொல்றாங்க போல இருக்கு, பிளட் இருக்கும் அப்படி என்னமோ சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு. பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி, நம்ம உடம்பு வந்து இந்த மாதிரி பிரச்சனையை நோக்கி போய்கிட்டு இருக்கு, சோ கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப இந்த ஞானம் அவர்களுக்கு அங்க இருக்கும் பொழுது அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஓகே இது இப்படி ஏற்கனவே நம்ம டாக்டர் சொல்லியிருக்காரு, ஏற்கனவே சூர்யா சொல்லியிருக்காரு, சோ இது இப்படி இருக்கு, இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு டக்குன்னு ஒரு நிவாரணம் கொடுப்பாங்க. சோ இப்ப எல்லாருமே வந்து இப்ப நிவாரணம் கொடுக்குறாங்க, இப்ப எல்லாருமே ஒரு டாக்டர் ஆகிடுவாங்கல்ல. ஆமா இல்லையா? சோ அப்ப என்ன அதனால அந்த நிவாரணம் கொடுக்குறாங்க? பிகாஸ் they knows. அப்ப தெரிஞ்சது வந்து அவங்க சொல்றாங்க. இப்ப நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் அந்த காலத்துல வந்து டக்குனு உனக்கு வைத்த வலிக்குதான் ஒரு வெங்காயத்தை எடுத்து போடு, இதை போடு அப்படின்னு சொல்லி டக்குனு கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம வந்து என்ன நினைச்சோம், அவங்க பாருங்க பாட்டி வைத்தியம் செய்யறாங்க அப்படின்னு. சோ இந்த பாட்டி வைத்தியம் அவங்கள்ட்ட இருந்தா வந்துச்சு, அவங்க முன்னோர்கிட்ட இருந்து வந்துச்சு. சோ இது அப்படியே வந்து நம்ம அதை பாரம்பரியமா எடுத்துட்டு போகக்கூடியது. மயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பாரம்பரியமா நம்ம எடுத்து போகக்கூடியது. VCOவாக ஆகட்டும், முருங்கட்டி ஆகட்டும், ஆவாரம் டீ ஆகட்டும், அதே நேரத்தில் நம்முடைய ஜாயின் அண்ட் மசில்ஸ். சோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் சொன்னது போல. ஓகேவா? சோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த அட்டாக் வந்து ஆர்த்ரைட்டிஸ் அட்டாக் எங்கெங்கெல்லாம் இருக்கும்னாக்கா, சோ நான் பேரலா சொன்னல, சோ இந்த இடம் எல்லாமே இருக்கும். ஓகே. சோ இது வந்து லேட் ஃபீச்சர்ஸ். இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போல இருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. முதல் படம், இரண்டாவது படம், மூன்றாவது படம். சோ RA இவங்களுக்கு வந்து இது ஃபிங்கர்ஸ் வந்து ரொம்ப இது வந்து நிறைய. இப்ப நான் பார்க்கும்பொழுது இந்தோனேஷியன்ஸ்க்கு வந்து நிறைய இருக்கு. இந்த வயதான பெண்மணிகளுக்கு வந்து ரொம்ப வயதுன்னு சொல்ல முடியாது, ஒரு 45-50க்குள்ள இந்த மாதிரி ரொம்ப பெங்கோவா இருக்கு. கேட்டாக்கா சயப்பும் தத்தாவலாம் அப்படின்றாங்க. பட் ஆக்சுவலி இது வந்து RA. சோ அது என்னன்னா அந்த விழிப்புணர்வு அந்த இடத்துல இல்லை. இப்ப RAல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அது இருக்கும், ஓகே அப்படின்றது. பட் ஆனா RA இல்லாதவங்களுக்கு நீங்க போய் RAன்னு சொன்னாக்கா என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. எனக்கு முதல்ல RA சொல்லும் போது என்னன்னு தெரியல. ஆனா நீங்க அது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அதோட வலி சொன்னீங்களே. அப்ப இப்ப RA என்ன தெரியும், ON என்னன்னு தெரியும், ANF ஆன்டி நியூக்ளியர் ஃபேக்டர், அப்புறம் ரிமோட்டாய்டு ஃபேக்டர், அதெல்லாம் செக்கிங் வந்து அது நமக்கு தெரியுது. Okay, so characterized by synovitis and joint destructions. So அந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் அதோடைய RA வந்து எந்த அளவுக்கு அது பாதிக்கு ஏற்பட்டிருக்கு. நார்மல் போன்ஸும் நீங்க RAவும் பார்க்கலாம். அடுத்து வந்து லேட்டர் வந்து டிஃபார்மேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் அந்த டிஃபார்மேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த என்னென்ன டிஃபார்மேஷன்ஸ், அல்னானாக்கா அல்னா டிவியேஷன்ஸ், ஜீதாம், மசில் வேஸ்டிங், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ பிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபைண்டிங்ல பாத்தீங்கன்னா Z டிஃபார்மிட்டி, ரேடியல் டிவியேஷன்ஸ் ஆஃப் ரேஸ். ஸோ இதுவும் வந்து அந்த ஜாயின்ஸ் எந்தெந்த ஜாயின்ஸ் அது வந்து பாதிக்கப்படுது அப்படின்ட்டு. The natural history of rheumatoid arthritis at presentation நீங்க பாருங்க நார்மலா இருக்கு. After 5 years பாருங்க, இதுதான் அந்த இது. After 15 years, so chronic disease
progressive damage leading to joint deformity and disability. Extra articular disease RA வந்துட்டு it's differentiate with psoriatic arthritis. Psoriatic arthritis கூட இதே மாதிரி தான் கொடுக்கும், ஏன்னா அது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான். ஸோ அப்போ அந்த psoriasis ஸ்கின் டிசார்டர் உள்ளவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி they will have psoriatic arthritis. சோ அவங்களுக்கும் பாருங்க ரொம்ப நடக்க முடியாது, கொஞ்சம் நடந்தாக்கா அந்த கெண்டக்கால்ன்றாங்க, அந்த அதெல்லாம் ரொம்ப பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த மின்னுக்கு வந்து அந்த போன் இருக்குன்னா அந்த போன் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அதான் அந்த டிஃபரன்ஷியேட் ஏறக்குறைய சமமா இருக்கும், பட் அந்த டிஃபரன்ஷியேட். ஸோ இதுல என்ன நம்ம முக்கியமா நம்ம காட்டுறோம் அப்படின்னாக்கா என்ன அந்த டிஃபரன்ஷியேட் அப்படின்ட்டு. ஸோ டயக்னோசிஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா பைலேட்ரல் சிமெட்ரிக்கல், ஏற்கனவே இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், இன்வால்விங் ப்ராக்சிமல் ஜாயிண்ட், present at least for 6 weeks, confirmed with subcutaneous nodules. Nodules நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில பேருக்கு அந்த nodules இருக்கும், சில பேருக்கு அந்த nodules இருக்காது. And classifications, இது வந்து அந்த என்ன கிளாசிபிகேஷன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா score of 26/10 is needed to classify RA. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1 large joint, இந்த large joint நம்ம எடுக்கிறோம், 2 to 10 large joints அந்த மாதிரி. அப்ப சோ அந்த இது serological and acute phase reactance and the duration of the symptoms. So இத பாக்குறது. ஓகே, அடுத்து இன்வெஸ்டிகேஷன்ஸ். இப்ப நார்மலா வந்து இன்வெஸ்டிகேஷன்ல வந்துட்டு இப்ப நம்ம இது வந்து கிளினிக்கல்ல இப்ப டாக்டர்ஸ் நம்ம பாக்குறது, அதாவது FBC full blood count. full blood countல வந்து நோமோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக் அனிமியா. அப்ப பாருங்க RA வந்துட்டு எனிமியா கூட உண்டாக்குது. ஸோ எனிமியா என்னன்னாக்கா போதுமான அளவு நம்ம உடம்புல வந்து அந்த ரத்தம் பத்தல, ஜிங்க் அயன் பத்தாதனால நம்மளுக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கும். சில பேர் லைக் ஆஃபீஸ்ல இருந்து கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு அப்படியே எந்திரிச்சாங்கன்னா ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கும், இல்ல ரொம்ப நேரம் நிக்க முடியாது, ஸோ லைக் பிளாக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்கா அவங்க உடம்புல உள்ள அந்த அயன் அண்ட் ஜிங்க் பத்தல. இது இந்த அயன் அண்ட் ஜிங்க் ஹெமட்டாலஜியை பத்தி நம்ம விசூர்த்தி போன வாரம் முருங்கட்டியில பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் தி வில் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தேம். அப்புறம் இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் ESR அண்ட் சிஆர்பி வந்து creatinine reactive protein. ஸோ இது கூட நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னாக்கா அது எந்த அளவுக்கு வந்து அவங்களோட ESR வந்து நான் போன சொன்ன போல அந்த செடிமெண்டேஷன்ஸ் ஆஃப் த ரேட் செல்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளவு நேரம் அது எடுக்குது, ஸோ அதை வச்சு வந்து அவங்களுக்கு வந்து நீ பெயின் அதெல்லாம் நம்ம பாக்குது. RF நம்ம சொல்லியிருந்தோம்னா அது anti immunoglobulin G and AB80 அது anti cyclic citrullinated peptide, so CCP-AB அது நம்ம செக் பண்றோம். that is hematological அப்படின்னாக்கா through the blood. அடுத்து joint aspirations அப்படின்னாக்கா அந்த நம்ம அந்த முட்டியில இருந்து ஒரு இது நம்ம காட்டணும்ல, ஓஏக்கு வந்துட்டு அந்த முட்டி வீங்கி போய் அது மஞ்சள் ஃப்ளூயிட் எடுக்குது. ஸோ அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் இன்ஃப்ளமேட்டரியில வந்து OA, இன்ஃப்ளமேட்டரி வந்து RA அண்ட் இன்ஃபெக்டிவ் வந்து செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அந்த செலலாம் வந்துச்சுல அந்த இது. ஸோ அந்த கலரை பாத்தீங்கன்னா விஸ்கோசிட்டி ஹை லோ அண்ட் லைட்ஸ்ட்ரோ எல்லோ கிரீனிஷ் கிரீம் எல்லோ. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ், அந்த லிக்விட் அந்த சனவியல் ஃப்ளூயிட் நம்ம எடுக்கிறது. ஓகே, ஃபார் டிசீஸ் மானிட்டரிங் ட்ரீட்மெண்ட் வந்து ஏர்லி ஸ்டேஜ் வந்து சைனோவிட்டிஸ் வந்து சாஃப்ட் டிஷ்யூ ஸ்வெல்லிங். ஸோ நான் சொன்னது போல பெரிய ஆர்டிகுலர்னாக்கா அந்த கார்டிலேஷன் சொன்னால அதுக்கு வெளியே உள்ளது ஓஸ்டியோபீனியா. லேட்டஸ்ட் ஸ்டேஜ் வந்து டிஸ்ட்ரக்டிவ். அப்ப ஜக்ஸ்டா இரோஷன்ஸ் நேரோவிங் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்பேஸ் நம்ம ஏற்கனவே காட்டுறது போல எலும்பும் உரச ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன்ஸ். அட்வான்ஸ் ஸ்டேஜ் டிஃபார்மிட்டி ஆர்டிகுலர் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ ஃபுல்லாவே இதாகி எலும்பும் மோசமான ஒரு உடைய ஆரம்பிக்கிறது. ஸோ த நார்மல் ஹேண்ட் நீங்க பாப்பீங்க இமேஜிங், திஸ் இஸ் எக்ஸ்ரே ஃபார்ம்னா இமேஜிங்ல பாத்தீங்கன்னா ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், போன் இரோஷன்ஸ் நீங்க பாப்பீங்க, அதோட ஒரு மாதிரி வளைஞ்சுக்கிட்டு போயிடுச்சு, போன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அது எக்ஸ்ரே இதுல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அப்ப எப்படி அந்த விரல் பாருங்க எங்கிட்டு வளைஞ்சிட்டு போயிடுச்சு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இருக்கு. சில பேர் வயதானவர்களுக்கு சீன பெண்மணிக்கு நிறைய இருக்கு, பிகாஸ் ஆஃப் த RA வந்து அவங்க மத்தியில வந்து நிறைய இருக்கு. ஸோ த நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணணும், தேர் இஸ் நோ கியூர் ஃபார் ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஆனா மாயில கியூர் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு, ஏன்னா ஜாயிண்ட் அண்ட் மசில் அந்த இருக்கு. பட் ஃபார் மாடர்ன் மெடிசன் தேர் இஸ் நோ கியூர். ஸோ எய்ம் டு டிலே த ப்ரோக்ரஷன் ஆஃப் த டிசீஸ், எலிவியேட் சிம்டம்ஸ், ரிடியூஸ் ஃபங்க்ஷனல் லிமிடேஷன். அப்ப ரொம்ப நடக்காதீங்க, ரொம்ப போகாதீங்க, அங்க இருங்க, பெயின் கில்லரை சாப்பிடுங்க. நான் இன்னைக்கு சொல்லியிருந்தேன் நம்மளுடைய லான்ச்ல வந்துட்டு ஈபுப்ரூஃபனுக்கும் இந்த தெமரின் 6 எக்ஸ்ட்ராக்கும் TSC எவ்வளவு அந்த காம்பினேஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் ஒர்க்ஸ். அண்ட் சப்போர்ட்டிவ் அண்ட் பெலியேட்டிவ், அதை வந்து நம்ம நம்ம கவலைப்படாதீங்க நல்லா ஆயிரும் அப்படின்னு நம்ம வாயால தான் சொல்ல முடியும், தவிர அது என்னால டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு நல்லாவும் இன்னும் நல்லாவே ஆகல அப்படின்னு. சில நேரத்தில் இந்த பெயின் கில்லர் எடுக்கிறதுனால, நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எடுக்கிறதுனால ஆஃப்கோர்ஸ் இது வந்து பெட்டர் ஆகும், பட் பொதுவாகவே கிடையாது.
1 or 2 cases, yes, you can see. So on the group பாருங்க, NSAID groups வந்து non-steroid anti-inflammatory, ibuprofen, indomethacin, COX-2 inhibitors like celecoxib and valdecoxib reduce inflammation. So அது pain killer. Analgesic வந்து morphine, acetaminophen. So morphine உங்களுக்கு தெரியும், cancer patientக்கு வந்து ரொம்ப அதுதான் கொடுப்பாங்க, ஏன்னா அவங்களோட அந்த வலி வந்து தாங்க முடியாது. Glucocorticosteroids வந்து prednisolone. So இது வந்து small dose to inflammation. இது வந்து முழுக்க ஸ்டீராய்டு ஆகணுது. அடுத்து வந்து சர்ஜரி, இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஓகே, லைஃப் வந்து நீங்க பத்திரமா, அதாவது என்னென்ன சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க கரெக்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா யூ இம்ப்ரூவ் யுவர் லைஃப். இல்ல அப்படின்னாக்கா யூ இம்ப்ரூவ்மெண்ட் தான் நடக்கும் அந்த இடத்துல. ஸோ சினெஃப்டெக்டோமி வந்துட்டு அது வந்து ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். when one or two joints are affected, so more severely than others, this procedure. அதாவது arthroscopic surgery, another method, close circuit televisions, and we can see the extent of the damage in the joint. Okay, அது arthroscopic. அடுத்து medications வந்துட்டு disease modifying anti rheumatic drugs. So இது வந்து ஃபுல்லாவே வந்து MTX, methotrexate, NSAID group, prednisolone, joint, இது எல்லாமே வந்து இதுல அடங்கும். ஓகே, நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா azithromycin, chloroquine, ஹைட்ரோக்ளோரோக்சின். இந்த ஹைட்ரோக்ளோரோக்சின் கியூனை வந்து நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. முத கோவிட் ஆரம்பிச்சேன்னு இந்த மாதிரி தான் வந்து அப்படின்னு சொன்னாங்க, இது வந்து மலேரியா மருந்து. ஓகே, சோ அப்ப எதுக்கு பாய்க்கிறாங்க பாருங்க. சோ அந்த மாதிரி. ஓகே, அப்புறம் பயாலஜிக் ரெஸ்பான்ஸ் மாடிஃபையர். ஓகே, இதுதான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் துரியா, இதோட விலை வந்து ஒரு ஊசியோட விலை வந்து ஏறக்குறைய வந்து 2000 ringgit. ஸோ ஒரு மாசம் வந்து 6000க்கு வந்து அவங்க அந்த மருந்தை வாங்கணும், பயாலஜிக் இன்ஜெக்ஷன்ஸ். அது வந்துட்டு ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு மாசம் 6000 என்ன ஆகும்? எஸ், சோ அதனாலதான் நம்மளுடைய மருந்து வந்து ரொம்ப விலை குறைவு. அடுத்து வந்து புரோட்டீன் இம்யூனோ அட்சார்ப்ஷன் தெரப்பி. சோ அந்த இது ரிமூவ் ஆன்டிபாடிஸ் அண்ட் இம்யூன் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இது வந்து மெடிகேஷன்ஸ். அகெயின் ஆன் த சர்ஜரி வந்து osteotomy, joint replacement surgery or arthroplasty or arthrodeosis or infusions. ஃபியூஷன்ஸ்னாக்கா அது உள்ளுக்கு நம்ம வந்து இப்போ லைக் ஜெல்லோ அந்த மாதிரி செலுத்துறது. ஓகே, ட்ரீட்மெண்ட் வந்து onset of the disease. இப்ப ரொம்ப பேர் கேட்பாங்க, இதெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த RA உள்ளவங்களுக்கு வந்து தெரியும். ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா NSAID and analgesic கொடுப்பாங்க. எக்ஸசைஸ் early one first 6 to 12 months. NSAID வந்து analgesic, low dose corticosteroid, disease modifying, அங்க பாருங்க steroid இருக்கு, disease modifying physiotherapy, splintage. So progressive erosive யாராருக்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமா ஆகுதோ, அதாவது அந்த 6ல இருந்து 12 மாசத்துக்கு பிறகு, ஒரு வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்கு வந்து disease modifying drug, splintage, surgical management, ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி அதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ காம்ப்ளிகேஷன் இது எல்லாமே எனக்கு இருக்கு. ஸோ இருந்தாலும் நல்லா ஆகுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி எடுத்து வைக்கலாம். ஸோ காம்ப்ளிகேஷனை பார்ப்போம். ஃபிக்ஸ் டிஃபார்மிட்டிஸ். அந்த டிஃபார்மிட்டிஸ் எப்படி மாற்ற முடியும்? அதான் ஓடி போச்சு, அது மாற்ற முடியாது. மேலே உள்ள சதைனாக்கா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம், ஆனால் பட் இது ஓடி போச்சு, திருப்பி உட்கார வச்சாலும் திருப்பி ஓடிதான் போகும். அந்த மாதிரி மசில் வீக்னஸ் கண்டிப்பா இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், ஸ்பைனல் கார்ட் கம்ப்ரெஷன்ஸ் டெஃபினெட்லி. ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு அந்த RA இருக்கும் பொழுது நான் தான் சொன்னேன், அந்த டிஸ்க் ஸ்பேஸ் எல்லாம் நேரோடாகி ஈரோஷன்ஸ் ஏற்படுது. ஸோ அந்த கம்ப்ரெஷன்ஸ் வரும். சிஸ்டமிக் வஸ்குலிட்டிஸ் அப்படின்னாக்கா ரத்த ஓட்டம் சரியா இல்லாம வஸ்குலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அடைப்பு அந்த மாதிரி ஏற்படும். அமிலோயிடோசிஸ் வந்து ரீனல் ஃபெயிலியர். ஸோ பாருங்க காம்ப்ளிகேஷன்ஸ். when there is surgeryயும் இருக்கு, மருந்து தெராபிஸ் இருந்தும், but you will have all these complications. so இதுக்கு என்ன செய்யுது? அப்ப இதுதான் வந்து மக்கள் எதிர்பார்க்கறாங்க. எனக்கு இப்ப நான் என்ன செய்வது? அப்ப மாயில இப்படி ஒரு ஹெர்ப் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒண்ணு இருக்கும் பொழுது டெஃபினெட்லி they will fighting, yes எனக்கு வேணும் எல்லாரும் சொல்றதுக்கு காரணமே பிகாஸ் அதுதான். ஏன்னா பிகாஸ் அதெல்லாம் ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் they cannot really suffer. அந்த சஃபரிங் வந்து ரொம்ப, நான் சொன்னல அந்த வலி உங்களுக்கே எப்படி இருந்துச்சு, அதாவது அந்த வலியை நினைச்சு பார்க்க போதுமே நம்மளுக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த வலியை அனுபவிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இதுதான். ஸோ அது வேணும். ஸோ நிறைய பேர் VCO எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. VCO எடுக்க ஆரம்பிச்சு அபவ் ஒரு 5 to 10 த மோஸ்ட் 50% கூட குணமாயிருக்கு. பட் நான் வந்து மெதுவாக கொஞ்சமாவே பேசுறேன். 5-10% வந்து ஃபுல்லா வந்து அவங்களுக்கு அந்த வலி இல்லாம இன்ஃப்ளமேஷன்ஸ் இல்லாம கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ நவ் தே வெயிட்டிங் ஃபார் ஜாயிண்ட் அண்ட் மசில் கேர் டு add on. ஸோ இன் பிட்வீன் வந்து உங்களுடைய VCOவை கண்டினியூ பண்ணிட்டு வாங்க டெஃபினெட்லி. ஏன்னா அதுக்கும் அந்த தன்மை இருக்கு, இல்லைன்னு கிடையாது, அதுலயும் சில பல பொக்கிஷங்கள் இருக்கு. ஸோ இது வந்து ரிடியூஸ் ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி பெயின்.
ஏன் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த இது நல்லா வேலை செய்யும் பிகாஸ் ஆஃப் தி டர்மரிக். ஸோ சேரி பழம் சாப்பிடலாம், பைனாப்பிள்ஸ், ரா ஆப்பிள் சைடர் வினேகர், ஒமேகா 3 ஃபுட்ஸ், ஜிஞ்சர். ஸோ இதெல்லாமே நம்மளோட இதுல இருக்கு. ஆமா, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ரிடியூஸ், எலிமினேட் இன்ஃப்ளமேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நட்ஸ், எவகேடோ இதெல்லாம் காஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ். அப்ப இதெல்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு ஃபுட். அன்னைக்கே போன வாரம் கேட்டிருந்தாங்க என்னென்ன ஃபுட் வந்து ஆர்ஏவை பாதிக்கும் அப்படின்னு. செஃப்லோ, ப்ரோசஸ் மீட், ஃப்ரை ஃபுட், மீட் அண்ட் டெய்ரி, சாஃப்ட் ட்ரிங்க் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட். ஸோ இது எல்லாமே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஓகே. ஸோ இப்போ இந்த மெத்தோட்ரெக்சேட் வந்து ரொம்ப பேர் எடுக்கிறாங்க. ஸோ ஏன் இது ஸ்பெஷல் ஒரு டாபிக்கா வந்து இந்த ஆர்ஏ, இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ், இந்த சொரியாட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மெத்தோட்ரெக்சேட் வந்து ரொம்ப அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லயோ இல்ல டேப்லெட் ஃபார்ம்லயோ. ஓகே. இது என்னன்னாக்கா மோஸ்ட் எஃபெக்டிவ் மெடிகேஷன் டு ட்ரீட் ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். எஸ், பிகாஸ் இஸ் இம்யூனோசப்ரெசன் மெடிசன். ஸோ உங்களுடைய இம்யூனை வந்து அது சப்ரஸ் பண்ணும் பொழுது யூ டோன்ட் ஹேவ் எனி இம்யூன் சிஸ்டம். ஆமா இல்லையா? ஸோ உங்களோட இம்யூன் சிஸ்டம் அது வெளியாகாம அதை சப்ரஸ் பண்ணுச்சுனாக்கா யூ வில் கெட் அதர் டிசீஸ். கிட்னி பாதிக்கும், லிவர் பாதிக்கும், மற்றபடி ரத்த ஓட்டம் பாதிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரக், அதாவது பிரெனிசிலான், ஹைட்ரோகாட், ஷின்காட், அடுத்து இதுக்கு கனாமைசின்ஸ். இதெல்லாம் தவிர்த்து இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இதா கொடுப்பாங்க. அப்பனா டாக்டர் நீங்க சொல்றத பார்த்தா இது வந்து என்ன செய்யணும்னா அந்த வலியை வந்து கொஞ்சம் குறைக்கும். வலியெல்லாம் குறைக்காது. It's to reduce. It's most effective to treat RA. It's not to reduce your pain. அப்பனா வந்து அந்த அந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் குறையும். ஆமா, இப்ப RA இருக்கு, ரொம்ப பாதிச்சிருக்காங்க. அந்த RA வந்து இப்ப என்ன பண்ணுவோம், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இன்னும் கூட போக RA பெருகிக்கிட்டு போகும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மருந்து போய் அது வந்து ஒரு பேரியரை போட்டுரும் அந்த இடத்துல. I'm here. ஸோ அது ஸ்டாப் பண்ணும். அப்போ அது ஸ்டாப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆகிடும். பிகாஸ் திஸ் மெடிசன்ஸ் டு யூஸ் அவர் கேன்சர் பேஷண்ட்ஸ். கேன்சர் பேஷண்ட்க்கு வந்து இம்யூன் சிஸ்டம் கூட இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுடைய செல்ஸ் வந்து பல மடங்கு பெருத்துக்கிட்டே இருக்குமே. ஸோ அதை வந்து யூ ஹேவ் டு சப்ரஸ் த இம்யூன் சிஸ்டம்ஸ் ஃபார் யூ டு நாட் டு க்ரோ, த செல்ஸ் நாட் டு க்ரோ, அந்த டியூமர் நாட் டு க்ரோ. அப்போ உங்களுக்கு இந்த மருந்து தேவையாச்சு. அப்போ இந்த வேலையை அது செய்யுதுன்னா எவ்வளவு அளவு நம்ம உடம்பு அதை பாதிக்கும். கண்டிப்பா. அப்ப அந்த என்ன அப்படின்னாக்கா பாருங்க, மெத்தோட்ரெக்சேட் may cause side effect. ஓகே. dizzy, drowsy, headache, swollen, tender gums. பாருங்க, gums எல்லாம் பாதிக்குது. so decrease appetite. yes, முத இந்த மருந்து அவங்க எடுக்க போதும் பிகாஸ் 2.5 mg. ஸோ அவங்க வந்து they can go even அவங்களுடைய செவியரிட்டியை பொறுத்து ஒரு 10 mg வரைக்கும் அவங்க கூட எடுக்கலாம். பட் இது வந்து ஃபுட்டை வந்து அவங்களுக்கு வந்து எப்படைட்டே இருக்காது பிகாஸ் ஏன்னா அந்த மருந்து சப்ரஸ் பண்ணுது. ஸோ அப்போ ஒரு மாதிரியா இருக்கும், எச்சி ஊறுற மாதிரி இருக்கும், அந்த எப்படைட் இருக்காது, அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். பட் ஆர்ஏ பார்த்தீங்கன்னாக்கா மேபி இந்த ஆர்ஏவை குறைக்கிறதுனால மேபி சம்டைம்ஸ் அந்த பெயின் ரிடியூஸ் ஆகும், இல்லை ஸ்வெல்லிங் ரிடியூஸ் ஆகும். பட் இந்த பிரச்சனை இருக்கு அதுல. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் இன் அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த மெத்தோட்ரெக்சேட் இருக்கிறதுனால, இன்க்ரீஸ் இன் HCG ஹார்மோன் கோனோடோட்ரோபின் அதை இன்க்ரீஸ் பண்ணுது, vaginal bleeding and abdominal pain, side effect epigastric discomfort, stomatitis, பல்லு, dizziness, severe neuropenia, rare reversible alopecia. அன்னைக்கு எலோபேசியா பத்தி யாரோ கேட்டிருந்தாங்க நம்ம லான்ச்சிங், முடியெல்லாம் கொட்டுது. ஓகே. அது pulmonary infections. ஸோ இதெல்லாம் வந்து bit rare. So this is treatment for ectopic pregnancy. ஓகே. எக்டோபிக் பிரெக்னன்சினாக்கா கர்ப்பமா உள்ளவங்க, பட் ஆனா அந்த குழந்தை வந்து கர்ப்பம் அந்த இதுல இருக்காது, எக்டோபிக் பிரெக்னன்சி. ஸோ வாட்ச் அவுட் ஃபார் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ். மெத்தோட்ரெக்சேட் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபைப்ரோசிஸ் இன் த லங், if you have a dry cough, shortness of breath, any other respiratory problem, make sure okay இது மருந்து எடுக்கிறதுனால drop in white blood cells which could cause infections, deep in productions of blood platelets. பிளேட்லெட் வந்து குறைக்க ஆரம்பிச்சிச்சுனாக்கா யூ வில் கெட் a bleeding. ஓகே. பிகாஸ் ரத்தம் வந்து தண்ணி ஆயிரும். அதே நேரத்துல abnormal bleeding இருக்கும். you may be wary of side effect of methotrexate. 20 to 60% of people taking methotrexate GI problems, gastrointestinal வயிறு பிரச்சனை. 79% RA patients methotrexate எடுக்கிறதுனால folic acid supplements are lowered of the risk of GI problems. இது வந்து அவங்க வந்து அந்த folic acid கூட சேர்ந்து எடுக்கிறதுனால. இப்போ 15 to 15% வந்து லாங் டேர்ம் மெத்தோட்ரெக்சேட் தெரப்பி who experience elevations of liver test. லிவர் டெஸ்ட் நான் சொன்னல, அது வந்து கொஞ்சம் மாறி போயிடும். அப்போ என்னடா என்னோட லிவர் பாதிச்சா, எஸ் ஆஃப்கோர்ஸ் இது லிவரை பாதிக்குது. ஸோ இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா சைன் அண்ட் சிம்டம்ஸ், பெயின், ஸ்வெல்லிங். ஓகே. இது வந்து அகெயின் அந்த RA வந்து போட்டிருக்கேன். சிமெட்ரிக்கல் ஜாயின்ஸ், அன்ஸ்டெடினஸ் when you walking, general feeling of being unwell, ஃபீவர் இருக்கும்,
லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் மொபிலிட்டி, வெயிட் லாஸ், இது எல்லாமே வந்து RA இருக்கும். ஓகே, how does RA affect different parts of the body? Nobody knows what causes the immune system malfunction. ஏன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் வந்து இதுதான் பிரச்சனை அப்படின்னு முடியும். இதுதான் பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு மருந்து இருக்கும். பட் இதுதான் பிரச்சனை நம்ம சொல்ல முடியாது. சம் பீப்புள் ஹேவ் ஜெனடிக் ஃபேக்டர், ஃபேமிலி ஜெனடிக்கா இருக்கும். ஜெனடிக் ஹோம் ரெஃபரன்ஸ்ல வந்து ஒன் தியரி இஸ் பாக்டீரியா ஆர் வைரஸ் ட்ரிகர்ட் RA, அது கூட இருக்கு. The immune system antibodies attack the synovium, which is smooth lining of the joints. So அந்த நான் காட்டின அன்னைக்கு ஒரு லைனிங். Inflammation causes of synovium to thicken. Eventually, if left untreated, it invade and destroy the cartilage. The tendon and ligaments and hold the joints together also weaken and stretch. So இதெல்லாம் வந்து the causes of the RA. Then the risk factors. The CDC trusted source note that people with higher risk of developing RA may include age 60 வயதுக்கு மேல, female அன்னைக்கு நான் சொன்னது போல, specific genetic traits, அதாவது தலாசிமியா, ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ், அதே நேரத்தில் RA, சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், இதெல்லாம் வந்து ஆட்டோஇம்யூன் டிசார்டர். ஒபேசிட்டி, பிள்ளையே பிறந்து வைக்காத ஒரு பெண்மணி, ஸோ அவங்களுக்கு அந்த வயது ஆன பிறகு. ஸ்மோக் டுபாக்கோ, whose parents smoke when they are children. ஸோ இது நிறைய இருக்கு. பிள்ளைங்க பெண்ணுக்கு சிகரெட் குடிக்காதீங்கன்னு, அதாவது சிகரெட் குடிக்கிறது கேன்சர் மட்டும் தவறு இருக்கிறது இல்லை பாருங்க, இப்போ RA கூட அதனால வரும். ஓகே, ஸோ லேர்ன் மோர் அபவுட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் RA. So complications with RA, RA இருக்கிறதுனால you can develop other conditions such as heart disease, obesity, diabetes, high blood pressure. The joint damage that occurs RA can make difficult to perform daily activities. ஏன்னா அங்கதான் வந்து அந்த பிரச்சனை இருக்குல்ல. எதுவும் கேள்விகள் தெரியும்? கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. இவ்வளோ ஒரு இதெல்லாம் வந்து வெறும் RA தான் பாருங்க. நம்ம ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், OA பார்த்தோம், ஸ்பாண்டிலோசிஸ், ஸ்பாண்டிலோ என்கிலோசிங் ஸ்பாண்டிலோசிஸ் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ RA மட்டும் பாருங்க என்னென்ன பிரச்சனை உண்டு. யாருக்குமே இது வந்துடக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஆமா, பொதுவாகவே வந்து நம்ம அப்படிதான் நினைப்போம், யாருக்கும் வரக்கூடாதுன்னு. வராம தடுக்கிறதுக்கு தான் நம்மளுடைய நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ். ஸோ அதுதான் ப்ரிவென்ஷன் தான் ஆக முக்கியம். ஏன்னா இப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேபி ஒரு 3 4 தரம் முன்ன சாப்பிட்ட சாப்பாடுக்கும் இப்போக்கும் சரியான வித்தியாசம் நிறைய. அப்போ உங்களோட இந்த கெமிக்கல் டோக்ல கூட நீங்க இதை பத்தி பேசிருந்தீங்க, என்னென்ன கெமிக்கல் வந்து அங்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுவும் வந்து ஒரு காரணம். ஏன்னா இது வந்து பொருட்படுத்தல நம்ம, அதாவது என்னன்னா வருமா வராது, பரவாயில்ல ஒரு வேளை தானே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இருந்தாலும் எஸ் இந்த கெமிக்கல் அக்யூமுலேட் பண்ணி எஸ் பெருசா. இப்ப இந்த பைப்பு பாத்தீங்கன்னா நம்ம திறந்து பார்த்த மாட்டோம், அது உள்ளுக்கு நீங்க சொல்ற மாதிரி தெரியா உள்ளுக்கு அப்படியே கரை பிடிச்சி போய் கிடக்கும். ஒரு 10 வருஷம் பைப்பு, ஆமாவா இல்லையா? இப்ப நம்ம உடம்புல நம்ம வெசல்ஸ் திறந்து பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும், கரை பிடிச்சி. ஏன்னா இதெல்லாம் கிளியர் பண்ணணும். ஸோ அதனாலதான் கிளென்சிங் வந்து நம்ம உடம்ப வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து நம்ம நிறைய அதுக்கு வந்து அந்த டெக்னிக் இருக்கு. இல்லை யோகால வந்து அந்த டெக்னிக் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த RA ஜாயிண்ட் பெயின் உள்ளவங்களுக்கு என்னென்ன மாதிரியான யோகா ப்ராக்டிசல் பண்ணனாக்கா அது சரியா இருக்கும். இப்போ ஸோ நம்ம வந்து இப்போ இந்த VCO எடுத்து வந்திருக்கோம், முருங்கை டீ எடுத்து வந்திருக்கோம், அதே நேரத்தில் இந்த ஜாயிண்ட் மசில் கேர் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து பின்னாடி நல்லபடியா உயர்த்தி செல்வதற்கு. இன்னொன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து நம்மளுடைய இந்த கோவிட், ஸோ கோவிட் வந்து இந்த கோவிட் வந்து நம்ம உடம்புல அப்படி சரி வந்துருச்சு, யாராருக்கெல்லாம் இப்போ பாசிட்டிவ் இருக்காங்களோ. ஸோ போஸ்ட் இஃபெக்டிவ் ஆஃப் கோவிட் நமக்கு ஒன்றும் தெரியல, ஏன்னா இது ஒன்றும் புதுசு. ஸோ மேலும் இது என்ன வந்து நம்ம உடம்ப பாதிக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி வந்து ஒரு சப்ளிமெண்ட்ஸோ இந்த மாதிரி எதுவும் எடுக்கிறதுனால இந்த கோவிட் நம்ம உடம்புக்கு வந்தா கூட அது வந்து பெரிய அளவு நம்ம பாதிக்காது, நம்ம ஆர்கனை பாதிக்காது. ஸோ we need every individual, we need supplements in our body to attack whether it's a COVID இருக்கணும், எப்ஸ்டைன் வைரஸா இருக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா புதுசா எப்ஸ்டைன் வைரஸ் அது ஆக்சுவலி இருக்கு ஏற்கனவே. ஸோ நவ் த க்ளோஸ் எப்ஸ்டைன் வைரஸும் கோவிடும் வந்து ஏறக்குறைய சமமா இருக்கு இந்த சைன் அண்ட் சிம்டம்ஸ். ஸோ மேபி அதா இருக்கலாம். ஓகே, டெங்கி வேற பரவிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஒரு கொசு வந்து உங்களை கடிச்சிச்சு அப்படின்னாக்கா அந்த கொசுவை நம்ம ரோபோ மாதிரி ரங்கூசியை தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம அதை அட்டாக் பண்ணாம இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த பாடி ஆயில் இதை தடவிக்கிட்டு நம்ம வெளியே போகும்பொழுது கொசு வராது, கொசு வந்து கடிக்கவும் கடிக்காது. ஐயோ இது என்ன எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு பொருள் தான் நம்ம கொண்டு வருது. ஒன்னோடு ஒண்ணு இணைப்பு அதுல இருக்கு. ஸோ இதுதான் வந்து பிகாஸ் அதுதான் நம்ம அந்த காம்பினேஷன் கொடுத்தது. ரொம்ப பேர் நினைப்பாங்க என்னோட காம்பினேஷன் இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு. பிகாஸ் அந்த காம்பினேஷன் இப்போ கரண்ட் பெண்டமிக்கும் சேர்த்து தான் நம்ம அந்த காம்பினேஷனை கொடுக்கும்போது ஸோ தே வில் ஹாப்பி டு கெட் ஓ இப்படி ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு.
ஏன்னா வைட்டமின் சி எடுப்பாங்க, கல்சியம் எடுப்பாங்க, வைட்டமின் அயன் எடுப்பாங்க, ஒவ்வொரு மல்டி வைட்டமின் இதெல்லாம் போய் சாப்பிடும்போது அஃப்கோர்ஸ் வைட்டமின் இஸ் வெரி குட். பட் இந்த வைட்டமின் எல்லாம் நம்ம உடம்பு அளவுக்கு மீறி பாதிக்குது. பிகாஸ் யூ டோன்ட் நோ ஹவு மச் mg யூ ஷுட் டேக். இப்ப சில பேர் ஆரம்பத்துல கோவிட் வந்தப்ப சொல்லியிருப்பாங்க வைட்டமின் சி சும்மா எடுங்க, கோவிட் அது பாதுகாப்போம் அப்படின்னு. சில பேர் 1000 mg 3 வேளை எடுப்பாங்க, 3000 mg. வாட் யூ நீட் இஸ் about 1500 to 2000 only. So 3000 எடுத்தாக்க என்ன உடம்பே தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்புறம் நாளைக்கு கிட்னி போச்சுன்னா ஐயோ நான் கோவிட பாதுகாத்து கிட்னி போச்சு அப்படின்னு. சோ இதுவும் நம்ம வந்து ரொம்ப பாதிக்க. சில பேர் கேட்டிருந்தாங்க டாக்டர், சில பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இப்ப வந்து நான் தான் மருந்து சாப்பிடுறேன், சோ இந்த ஹெர்ப்ஸ் வந்து பொதுவா சீக்கு வந்தா தானே ஹீல் பண்ணுவாங்க இந்த மூலிகைலாம், நீங்க சொல்றீங்க மூலிகை சாப்பிட்டா வந்து இம்யூனிட்டி பில்ட் பண்ணுன்னு சொல்றீங்க, இது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமா, அதாவது நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசிருக்கோம் இல்லையா. இந்த பத்திய சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்கு, பத்தியம். அது வந்து இந்த வேறு கீரை வகைகள், இலை வகைகள் இதெல்லாம் அரைச்சி ஒரு 45 நாள் அது ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னாக்கா பத்தியம், இது வந்து ட்ரீட்மெண்ட் பர்பஸ். சோ அது வந்து நீங்க அங்கேயே தங்கி அந்த பத்தியம் எடுக்கணும். அந்த 45 நாளுக்கும் நீங்க அந்த பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும். ஆமா இல்லையா? பட் ஆனா நம்மளுடைய இந்த மூலிகை வந்துட்டு அப்படி கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பைரி டேட் எவ்வளவு நாள் இருக்கு பாருங்க, 3 வருஷம் இருக்கு. சோ இது என்ன அப்படின்னாக்கா இது வந்து பத்தியம் அப்படி கிடையாது. நீங்க இதை சாப்பிட்டுக்கிட்டே நீங்க போய் நீங்க குங்குஃபுச்சா சாப்பிடலாம், இல்ல கச்சானு சாப்பிடலாம். அப்கோர்ஸ் உங்களை இஃபெக்ட் பண்ணாது. பிகாஸ் ஏன்னா நம்மளுடைய பொருள் வந்துட்டு இந்த மூலிகை எப்போதும் சொல்றது போல ஆயுர்வேதிக் ரூட் காஸை போய் அட்டாக் பண்ணுது. இட்ஸ் நாட் பேசிக் வெளியே உள்ளது இல்லை. இப்போ ஒரு பெனடோல் சாப்பிட்டாக்கா தலைவலி மட்டும் தான் போகும். பட் அந்த தலைவலி எதுனால வந்துச்சு அது நமக்கு தெரியாது. அதை போய் குணப்படுத்த மாட்டோம். மேபி கண் பார்வை இருக்கலாம், மேபி பல்லு வலியா இருக்கலாம், வயிற்றுல காத்தா இருக்கலாம், வயிற்றுல பிரச்சனையா இருக்கலாம், இல்ல மலம் சரியா வெளியாகாம இருந்திருக்கலாம், மூத்திரம் வெளியாகாம இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கும். பட் ஆனா நம்மளுடைய அந்த மூலிகை வந்துட்டு ஆயுர்வேதே அந்த ரூட் காஸ், இப்போ உனக்கு அந்த இடத்துல பிரச்சனை நேரம் அங்க போ. ஆஃப்கோர்ஸ் அந்த டைமுக்கு உன்னுடைய தலைவலியை போக்கினாலும் அது ரூட் காஸ் போய் அந்த இடத்துல கிளீன் பண்ண ஆரம்பிக்கும். அதனாலதான் சில பேருக்கு வந்து மருந்து எடுத்த கையடியே என்ன ஆகுனாக்கா சில பேருக்கு வயிற்றால போகும், சில பேருக்கு மூத்திரம் அளவுக்கு மீறி போகும். அப்படின்னாக்கா பயப்படாதீங்க. மாஸ்டர் எப்போதும் சொல்லுவாரு இந்த சைட் எஃபெக்ட் இஸ் த குட் எஃபெக்ட். அப்ப அந்த குட் எஃபெக்ட் தான் உங்களுக்கு கொடுக்குது. அதாவது அந்த இடத்துல அது கிளியர் பண்ணுது. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வலி வந்துச்சுன்னா அந்த வலியை வந்து அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கு, அதை கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதை கிளியர் பண்ணும். என்ன சொல்ல வரீங்கன்னா நம்மளோட மூலிகை வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையோட அடி வேருக்கு போயிட்டு அதை கிளியர் பண்ணிவிடும். கரெக்ட். இதுதான் ஆயுர்வேதிக். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து மூலிகை பத்தியம் அப்படின்னு கிடையாது. இப்ப வைட்டமின் சி எங்க இருந்து வருது? பழத்துல இருந்து தானே வருது. ஆமாவா இல்லையா? இப்ப பி காம்ப்ளெக்ஸ் எங்கிறது வருது, அது பழத்துல இருந்து. வைட்டமின் இ எங்கிறது வருது, பழத்துல இருந்து வருது. வைட்டமின் இ எதுல அதிகமா இருக்கு? 16% எதுல இருக்கு? முருங்கையில இருக்கு. ஆமாவா இல்லையா? அப்ப பழத்தை நம்புற நீங்க அதே மூலிகையில இருக்கிறத ஏன் நம்ப மாட்டீங்க? அந்த மூலிகை இன்னும் கூட இருக்கு. நீங்க அந்த வைட்டமின் சி வந்து 100 டைம்ஸ் வந்து முருங்கையில இருக்கு. கரெக்ட். சோ அந்த போஸ்வேலியா அந்த இதுலயும் வந்து தமரின் சீட்லயும் வந்து இந்த வைட்டமின் இயும் இருக்கு, வைட்டமின் சி இருக்கு, வைட்டமின் பி இருக்கு. தட்ஸ் வை ஒன்ஸ் நீங்க அதை சாப்பிட்ட கையாடி அன்னைக்கு நான் சொன்ன B6 இருந்து B12 வரைக்கும் உங்களுடைய நரம்பு உணர்ச்சி மண்டலத்தை வந்து அதை தூண்டுது. தட்ஸ் வை யாருக்கெல்லாம் செத்து கிடந்ததோ முருங்கை டீ குடிச்சுன்னு எந்திரிச்சு நிக்குதுன்னா அதுதான் காரணம் தூரியா. பிகாஸ் வெரி ஃபாஸ்ட் கிளியரிங். புரியுதா உங்களுக்கு? ஓகே. சோ தி நெக்ஸ்ட் பாப்போம். அப்பனா டாக்டர் நம்ம ஹெர்ப்ஸ் சாப்பிட்டா வைட்டமின் சாப்பிட தேவையில்லை. பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி ஹியர். அப்ப இதுல போய் இன்னும் வைட்டமின் போய் நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னாக்கா என்ன ஆகும்? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த வைட்டமின்ஸ் காம்பேக்ட் டேப்லெட்டா கொடுக்குறாங்க உங்களுக்கு. So even though on the extractions of the fruits is there, but to make tablet you need chemical. அப்ப இப்படி சொல்லலாமா டாக்டர்? இந்த மூலிகை வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட், இந்த வைட்டமின் எல்லாம் கிற செகண்ட் ஹேண்ட். ஏன்னா இந்த ஹெர்ப்ஸ், பிளான்ட்ஸ், ஃப்ரூட்ஸ்ல இருந்தா இது வந்து இல்ல, அது வந்து நீங்க பியூரா சாப்பிட்டீங்கன்னா what we are giving you from my is the pure. Okay. So what is the vitamin C? அதெல்லாம் கடையில வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக வெளியானது. அந்த மாத்திரையை தயாரிக்கும் போது அந்த கெமிக்கல் மாத்திரை வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் அந்த மாத்திரை கரெக்டா உருவாகும். ஆமா இல்லையா? அப்ப அந்த இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா சில வந்து இது வெஜி கேப்சூல் பாய்க்க மாட்டாங்க, கேப்சூல் ஃபார்மேஷன். அவங்க வந்து போவின் பாய்ப்பாங்க, இல்ல பிக்கு பாய்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல இருந்து கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து பியூரா ஆகாத. ஆமா இல்லையா? சோ முழுக்க முழுக்க அப்படிதான் அது நடக்குது. சில இது குளுக்கோசமின் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயின்ட் சில பேருக்கு தெரியும். இது வந்து முழுக்க சீ ஃபுட்ல இருந்து கொண்டு வர்றது. ஸோ அப்ப சில பேர் வந்து சீ ஃபுட் சாப்பிட மாட்டாங்க, சீ ஃபுட் சாப்பிட்டா அலர்ஜி இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் என்ன செய்வாங்க? இட்ஸ் a bit difficult. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு தான். ஸோ யாரெல்லாம் இந்த மாயி
ப்ராடக்ட் எடுத்தீங்களோ யூ டோன்ட் நீட் எனி எக்ஸ்ட்ரா வைட்டமின். திஸ் இஸ் இனஃப். அவ்வளவுதான். சூப்பர். புரியுதா உங்களுக்கு? So the uncertain can lead to depressions, okay, anxiety and stress, employment difficulties. There is also higher risk of developing various conditions. Carpal tunnel இருக்கும், inflammations, okay, cervical myelopathy, vasculitis, damage can occur. So இதெல்லாம் வந்து ஆரி நம்ம சொன்னது போல. இந்த காப்பல் டனல் கூட டாக்டர் இப்ப நிறைய பேருக்கு அது நிறைய வாய்ப்புகள். ஏன்னா நம்ம போனை பிடிச்சி இப்படியே கையில நோண்டிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அதுலயும் அவன் கொண்டு வந்துட்டான் தேய்க்கிற போன். இப்ப முந்தி பட்டன் போனு, இப்ப இந்த தேய்க்கிற போனு அவங்க நினைச்சுட்டாங்க ஆக்சுவலி அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. இது எப்படி தெரியுமா இருக்கு? சிகரெட் குடிச்சா தப்பு, வேப் அடிச்சா தப்பு இல்ல. ஆனா சிகரெட்டை விட வேப்ல தான் அளவுக்கு மீறி ஆபத்தே இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? சோ அது வந்து இன்னும் தெரியல ரொம்ப பேருக்கு. வேப் அது பரவாயில்ல, வேப் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. ஆனா ஆபத்தே சிகரெட்டாவது மெதுவா, இது உடனடியாக. அதே மாதிரிதான் இப்ப இந்த போனை போட்டு இப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கிறது அந்த தம் அந்த ஜாயின்ஸ். ஸோ இது என்ன நாளாவ இதுதான் கப்பல் டனலா உருவாகுது அந்த பிரீஸ்ல வந்துட்டு. ஸோ கப்பல் டனலுக்கு வந்து ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் மருந்தே கிடையாது, அதுக்கு வந்து ஆப்ரேஷன் மட்டும் தான். பட் த பெஸ்ட் வந்து 2 பேஷண்ட்ஸ் கப்பல் டனலுக்கு வந்து நான் ஜாயின் மசில் கொடுத்து நல்லா ஆயிடுச்சு. ஆல்சோ ஷாக்ட் இன்னும் ஆமாவா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ஜாயிண்ட் மசில் வேலை செய்யும். அப்ப நம்ம மக்கள் வந்து போன் பாய்க்கிறது தவிர்க்க முடியாத விஷயம். ஆமா, இப்போதைக்கு வந்து அதை தவிர்க்க முடியாது. சோ என்ன பண்ணணும்க்கா, தேர் இஸ் ஓகே என்னன்னாக்கா அந்த ஃப்ரீஸ் கார்ட், ankle guard, okay, knee guard. So இந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருந்துச்சுனாக்கா try to wear that and limitations of your movement is there. சோ அப்ப நீங்க வந்து அது போட்டிருந்தா கூட உங்களுக்கு லிமிட் இருக்கும். நீங்க எவ்வளவுதான் அதை பாய்ச்சாலும் பட் ஆனா உங்களுக்கு லிமிட் அது அமைக்கிறோம். சோ அதுதான். சோ அதே நேரத்துல நம்மளுடைய அந்த சப்ளிமெண்ட்ஸ் அவங்க சாப்பிடும் பொழுது அது போதுமான அளவு பாதுகாப்பு கொடுக்கும். யோகாவும் செய்யும்போது சரியான முக்கியம் இந்த காலகட்டத்துல யோகா சேர்த்து. So diagnosis criteria பாத்தீங்கன்னா American College of Rheumatology என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்கா swelling in the presence at least one joint. So osteoarthritis, lupus erythematosus இந்த மாதிரி ஒரு இது பார்த்திருப்பீங்க அப்படின்னாக்கா சரியா. lupus erythematosus அப்படின்னாக்கா இது ஒரு autoimmune disorder. இது எப்படி இருக்குன்னா உங்க உடம்பு வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இந்த பிளாஸ்டிக்கை இழுத்து வச்சீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி உங்களுடைய ஸ்கின்லாம் இருக்கும். you cannot bend, அது ஒண்ணும் பண்ண முடியாது. குஷ்டம் கிடையாது, பட் அது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கும் எல்லாமே. It is really a suffer because you cannot rotate, flex, எதுவுமே உங்களுடைய மூவ்மெண்ட் வந்து அது இது பண்ண முடியாது. இட்ஸ் autoimmune disorders. இதெல்லாம் வந்து of course நம்ம வந்து when we are doctors, we are frontliners, நம்ம என்ன எதிர்பார்க்கணும், இதெல்லாம் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க இப்பயே. The next when you're pregnant, okay, அந்த சாப்பாடுங்க, இந்த சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய நாளடைவில் உங்களுடைய இந்த அந்த பிள்ளைய வந்து பாதுகாத்து நல்ல ஒரு பிள்ளையா உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் பொழுது you won't have all these problems தான். ஏன்னா நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும். ஸோ அடுத்து வந்து psoriatic arthritis, Sjögren's disease, septic arthritis, Lyme disease. ஸோ இதெல்லாம் வந்து the causes of RA. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா ஏற்கனவே சொன்ன prevent flares and reduce the severity if they occurs. Reduce inflammations. Medications to manage the symptoms, some drugs can help. Non-steroid anti-inflammatory, ஏற்கனவே சொன்னது போல corticosteroids, prednisolone. Corticosteroids can help with acute symptoms, short-term flare-up. ஸோ அதெல்லாம் நம்ம எடுக்கலாம். ஓகே, disease modifying anti-rheumatic drugs, சொன்னது போல அந்த பயோலாஜிக்கல் திங்ஸ். இது பேரு கேட்டாலே பயமா இருக்கு டாக்டர். ஏன்னா அது பாருங்க எங்க போறாங்க, அதுவும் அது மெட்ரோட்ரெக்ஸைட் தான் போறாங்க, ரிமோட்ரெக்சல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ the type of medications which is can cause infections, hair loss, mouth ulcers, nausea, stomach upsets, loose stools, abnormal blood counts அந்த இதெல்லாம். ஓகே, பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இப்ப நான் சொன்னது போல அது TNF ஃபேக்டர். ஸோ அதை we call as a necrosis factor alpha. ஸோ அந்த இது இனிபிட்டஸ், இது இந்த ஊசி மூலமா higher risk of infections, lupus, congestive heart failure, demyelinating disease, lymphoma, skin reactions. எப்படி இருக்கு பாருங்க. அதாவது ஒரு வியாதி, ஆமா, அது வந்து குட்டி போடுது இன்னொரு வியாதி. ஆமா, எப்படி வந்து வட்டி வந்து குட்டி போடுதோ அதே போல இது வந்து இந்த மாதிரி போடுது. அதே பெட்டர் ஆகல, அது வந்து குட்டி போடுது. ஸோ இன்னொரு டிசீஸை கொண்டு வருது. ஸோ இதுதான் வந்து அதோடைய பொட்டன்ஸ் ஆஃப் த டிசீஸ். ஆமா, ஆளுங்க தான் வெளியே தான் அவன் சாட்டு ஊத்துவான், இது உள்ளுக்கே நம்மளுக்கு ஊத்தும் ப்ளீடிங்க. ஓகே, ஸோ ஆக்குபேஷனல் அண்ட் பிசிக்கல் தெராபிஸ். ஸோ அது நம்ம சர்ஜரி,
repair damaged joints, correct deformities, reduce pain. Following procedures are possible. Arthroscopic surgeries நீங்க பார்க்கலாம். முடிஞ்சுச்சா? முடிஞ்சுச்சு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, சோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய ஆரையை வந்து குணப்படுத்துற ஒரு முறை. சோ நம்ம சர்ஜிக்கல் அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துடணும். ஓகே, கண்டிப்பா இதை பார்த்து பயம் கொடுத்துல நம்ம யாரையும். சோ இதுதான் வந்து விஷயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன மெடிகேஷன் நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க ஃபார் இம்யூன் சிஸ்டம் டிசார்டர்? அதுதான் விசிஓ இம்யூன் சிஸ்டம் டிசார்டருக்கு வந்துட்டு நம்மளுடைய ஜாயின் அண்ட் மசில் எடுக்கலாம். பிகாஸ் நான் சொன்னது போல போன வாரம் லான்ச்சிங்ல இந்த ஜாயின் அண்ட் மசில்கே கூட இட்ஸ் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ரிப்பேர் பண்ணுது. ஸோ தட்ஸ் வை வந்து அந்த போஸ்விலியா வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் அவர் ஆர்ஏ சிஸ்டம் அண்ட் இம்யூன் சிஸ்டம். ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் உள்ளவங்களுக்கு இது பாய்க்கலாம் அப்படின்ட்டு. இன்னொரு கேள்வி டாக்டர், ஆர்ஏஎஸ் இருக்கிறவங்க வந்து விசிஓ, ஜாயிண்ட் பெயின் அண்ட் ஆவாரம் இல்ல மொரிங்கா டீ குடிச்சிட்டு வந்தா நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பா நீங்க வந்து இது வந்து கவலையே பட தேவையில்லை. பிகாஸ் ஏன்னா எப்போதுமே வந்து there is no side effect. It's all is a good effect. இதனால உங்களுக்கு மத்த பாதிப்பு வருமானு நீங்க கவலையே பட தேவையில்லை. ஆனா நீங்க சொல்லும் போது விஷயம் எனக்கு யோசிக்கிறது, ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்ன மூலிகை இருக்கிறது தான் நார்மலான விஷயம், அம்மா தான் டாக்டர். ஆனா இப்ப திரும்பி இந்த மை மூலியமா நிறைய பேர் போய் பகிர்ந்துக்கும் போது மூலிகை எடுக்கலாமா, அது சேஃபா, அந்த மாதிரி மாறிடுச்சு. அது ஏற்கனவே நம்ம சொன்னது போல, அதாவது வெளியூர்ல இருந்து வந்தவங்க, பொதுவாவே வந்து இந்த ஊர்ல இருந்து வந்தவங்க, இந்த நாட்டுல உள்ளவங்களும் சரி, அறக்குறையா படிச்சு இந்த சில மூலிகையில வந்து சில விஷயங்களை கொடுக்கும் பொழுது, நீம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சில பேர் வந்து இந்த நீம் வெறும் வேப்பில அரைச்சி அதை குடிச்சு முட்டி வீங்கி இருக்கு, சரிங்களா? அப்ப 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 அந்த மாதிரி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோயோ மூலிகை எனக்கு ஒத்து வராது, எனக்கு முட்டி வீங்கிச்சு அப்படின்றாங்க, மூலிகையே ஒத்து வராது அப்படின்றாங்க. சில பேர் வந்துட்டு அந்த வாட்ஸ்அப் நியூஸுங்களெல்லாம் பார்த்துட்டு டயபெட்டிக் வந்து வேப்பில ஒரு நாளைக்கு ஒரு வேப்பில எடுத்தா நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க மறந்துட்டாங்க, இனி எத்தனை குவான்டிட்டிஸ் எடுக்கணும் அப்படின்னு மறந்து அவங்க டெய்லி இதை எடுத்து வரும், கண் பார்வை பாதிக்க ஆரம்பிச்சு. ஸோ அப்ப ஏன் அது பாதிக்குது? பிகாஸ் ஏன்னா குவான்டிட்டிஸ் ரொம்ப ஹையா போகுது. அப்ப அதே நேரத்துல ஸோ சர்டன் குவான்டிட்டி, இப்ப இதெல்லாம் வந்து பாருங்க, எல்லாம் குவான்டிட்டி கரெக்டா வச்சு அந்த எம்ஜி எவ்வளவு எடுக்கணும், எந்த காம்பினேஷன்ஸ் ப்ராடக்ட் அதுல இருக்கணும், அப்ப இதோட தன்மையை வேகமா உள்ள தன்மையை இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ஹெர்ப்ஸ் வந்து குறைச்சி கரெக்டான அளவு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தன்மையை நம்ம வந்து எடுத்துட்டு வந்துட்டோம். இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ பேக்ட் எவ்ரிதிங். ஸோ உங்களுடைய வேலை அதை கன்சியூம் பண்றது மட்டும்தான். ஏன்னா என்னன்னாக்கா கேட்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அவன் செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. அதான் டாக்டர் கேட்கணும். இப்ப பொதுவா நம்ம அவ்வளவு நாள் எப்படி பாய்ச்சிருந்தோம்னா, லைக் ஏதாச்சும் பாட்டி சொல்லுவாங்க, அப்புறம் வீட்டுல அம்மா செய்வாங்க, இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப வந்து இப்போ நம்ம விளையாடுற ஒவ்வொரு பொருட்களும் வந்து ஒவ்வொரு ஹெர்ப்ஸும் வந்து கேகேஎம் வந்து செக் பண்ணி தான் விளையாடுறான். இந்த கேகேஎம் செக் பண்றது வந்து எந்த அளவுக்கு முக்கியம், இதோட அர்த்தம் என்ன? அப்பனா ஏன் கேகேஎம் செக் பண்றான்னா, அவன் போய் இந்த முழுக்க ஆராய்ச்சி பண்ண மாட்டான். பிகாஸ் ஏன்னா அந்த ஆராய்ச்சி பேப்பரை வந்து ரிசர்ச் பேப்பரை வந்து நம்ம கொடுத்துருவோம், அவன் அதை கோ த்ரூ பண்ணிட்டு அவன் அங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பான் அந்த மருந்துனால பாதிப்பு இருக்கா அப்படின்னு. ஓகே, ஸோ அந்த டெஸ்டிங்ல தான் அவங்க பார்ப்பாங்க, ஓகே இது வந்து மனிதன் உடம்புக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பை விளைவிக்காது அப்படின்னு ஒரு பட்சத்துல தான் அவன் வந்து ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இது வந்து நீங்க மனிதருக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. இல்ல அப்படின்னாக்கா ரிஜெக்ட் முடியாது, ஏன்னா இதுல வந்து அளவுக்கு மீறின வந்து மெர்குரிஸ் இருக்கு, அளவுக்கு மீறின இது இருக்கு, ஸோ இது வந்து உங்களால முடியாது அப்படின்னு. ஆனா அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே இல்லை, வெரி பியோர் ஹெர்ப்ஸ் தான் இதுல. அப்படின்னா நம்ம வெளியாக்குற அந்த மூலிகைலாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை குவாலிட்டியா இருக்கணும். ஆமா, டெஃபினெட்லி அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சேஃபா இருக்கணும். அதனாலதான் பாருங்க மற்ற ப்ராடக்ட் ஹெர்ப்ஸ் ப்ராடக்ட் விட நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யுது. ஏன்னா பிகாஸ் அதுல நம்ம ஸ்டீராய்டு போடல, அதுல வந்து நம்ம என்னன்னாக்கா காம்பினேஷன்ஸ், கரெக்டான காம்பினேஷன். எஸ், அப்ப எதோட தன்மையை கூட்டணும், எதோட தன்மையை குறைக்கணும், இதெல்லாம் கரெக்டா போட்டு அற்புதமா உருவாக்கப்பட்டது. ஓகே, ரொம்ப அற்புதமா ஷேர் பண்ணீங்க. Can your prescription be taken together with my current medications steroid? Yeah, definitely. கண்டிப்பா அவங்க எடுக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க, ஆயுர்வேதிக் மருந்து வந்து எப்போதுமே வந்து மாடர்ன் மெடிசனோட சேர்த்து எடுக்கக்கூடாது. ஓகே, at least you give half an hour times. Half an hour டாக்டர்? ஆமா, ஒன் ஷாட் எடுக்கக்கூடாது. அப்ப இன்னொரு டாக்டர் இடையில ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க, அவங்க ஜாப் போயிட்டு வந்த பிறகு இந்த மொரிங்கா டீ குடிச்ச பிறகு ரொம்ப எனர்ஜி வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி ரொம்ப டயர்டா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இப்போ மற்றவங்களாம் யாராச்சும் அப்படி போறாங்கன்னா
கண்டிப்பா நம்ம ஹெர்ப்ஸ் எடுக்கலாம் மேடம். குடிச்சிட்டு போகலாம். ஏன் முருங்கை டீ வந்து அந்த மாதிரி செய்யுது அப்படின்னாக்கா, பிகாஸ் அது வந்து இந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ வென் தே டேக் IM இன்ட்ராமஸ்குலர் வேக்சின் எடுக்கும்போது அந்த மசிலோட தன்மையா ரத்த ஓட்டத்தை வந்து அது வந்து அங்கேயே ஸ்டெக்னன் ஆகாம அது வந்து பிரிச்சு விடுறதுனால அந்த வலி அவங்களுக்கு இல்லை. ஸோ தே ஃபீல் பிட் பூஸ்டர். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ வந்து நம்ம நாளைக்குள்ள நிகழ்ச்சியை வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம். ஸோ நாளைக்குள்ள நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மாயி டாக் ஷோ, ஹவு டு லவ் யுவர் பெட் அன்கண்டிஷனலி. உங்களோட வீட்டுல இருக்கிற பிராணிகளை எப்படி வந்து அளவில்லாம எப்படி அன்பா பாத்துக்கிறதுன்னு பகிர்ந்துக்கிறதுக்கு மிஸ் கனகா அண்ட் மிஸ் அம்ரிதா ஸ்ரீ வந்திருக்காங்க. இது நாளைக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு செஷனா இருக்கும். ஏன் அப்படின்னா மிஸ் அம்ரிதா ஸ்ரீ வந்து மிஸ் கனகாவோட டாட்டர். இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங். அண்ட் இவங்க ரொம்ப ஒரு பெட் லவர். அண்ட் நம்மளோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கூட ரசாயனம் இல்லையே. ஆமா, அப்பனா வந்து பெட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா அதுங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க இந்த பெட் ஆயில் அண்ட் பெட். ஏன்னா பெட்ஸ்க்கு வந்து வாய் இல்லை. ஆமா, வாய் இருந்துச்சுன்னா அது சொல்லும், ஐயோ எனக்கு என்னத்த போட்டு நீ அரிக்குது, அங்க ஊடுது இங்க போட்டுது அப்படின்னு. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி இருக்கும்போது அது சந்தோஷமா தான் இருக்கும். ஆமா, சந்தோஷமா இருக்கும். அண்ட் ஹோஸ்ட் பண்றது வந்து நம்ம மிஸ் ராதிகா. ஸோ அதனால அவங்க வீட்டுல வந்து பிராணிகள் இருந்துச்சுன்னா அதுங்களை எப்படி ஒன்றும் நல்லா பாசமா பாத்துக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க நாளைக்குள்ள செஷன் நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஹவு டு கன்சியூம் த டேப்லெட். ஒரு நாளைக்கு எத்தனை கன்சியூம் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய செவியரிட்டி என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து ஹெல்த் கார்னர்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஸோ அங்க வந்து நீங்க உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்தாற் போல வந்து நம்ம சொல்லுவோம் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு. இதே நார்மல் பீப்புள் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனாக்கா ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை. அதே பிரச்சனை உள்ளவங்க 2 எடுக்கலாம், 4 எடுக்கலாம். ஸோ டிபெண்ட் ஆன் தி செவியரிட்டிஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நினைக்கிறேன் அவ்வளவுதான் டாக்டர். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம ரிலாக்ஸிங்கா எடுத்துருப்போம் செஷனை. ஸோ வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி, மாலை வணக்கம். அண்ட் ஆக முக்கியமான விஷயம், அடுத்த வாரம் Q&A செய்றோம். அப்பனா வந்து Q&A டைம்ல தான் ஆக்சுவலி நிறைய விஷயம் வந்து தெரிய வரும். எல்லாம் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் ப்ராப்ளம் ஷேர் பண்ணும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கண்டிப்பா வந்து அடுத்த வாரத்தோட நிகழ்ச்சிக்கு வந்து கண்டிப்பா இன்வைட் பண்ணுங்க. யார் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட இருந்து அடுத்த வாரத்தோட லிங்க் நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நல்ல வாய்ப்பை வந்து நம்ம தளர விட வேணாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கூகுள் பண்ண கூட நம்மளுக்கு கரெக்டா கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்டர் வந்து அவங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு எடுத்து சொல்றாங்கன்னா அந்த வாய்ப்பை நம்ம எடுத்துக்குவோம். சில நேரத்துல வாய்ப்பு வந்து வாழ்க்கையில ஒரே தடவை தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு நம்ம கிடைக்கிற ஞானம் வந்து வாழ்க்கை பூரா நம்ம பாய்க்கலாம். நம்ம மட்டும் பாய்க்கிறதால நம்ம குடும்பத்தினர்கள்லாம் நம்ம பகிர்ந்துக்கலாம். அட்லீஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கும் எப்படி வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது, எஸ்பெஷலி இந்த டைம்ல வந்து. ஸோ நம்ம இம்யூனிட்டி வந்து எல்லாம் ஒன்னா வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். நம்மளும் சந்தோஷமா இருப்போம், மற்றவங்களும் சந்தோஷமா இருப்போம். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நம்ம எல்லா பேத்துக்கும், இங்க வந்தவங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பேத்துக்கும் கடவுளோட அனுகிரகம் கிடைச்சி எல்லா பேரும் நிம்மதியா நிறைவா சந்தோஷமா வாழணும். ரொம்ப நன்றி, மாலை வணக்கம். நன்றி. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். தேங்க்யூ.